தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் வலிமையாகிய கடவுளே, எங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகின்ற தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, மகிழ்ந்து உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, இந்த புதிய யூபிலி ஆண்டிலே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இன்னிசை மீட்டி மத்தளங்கள் கொட்டி யாழும் சுரமண்டலமும் இசைத்து உம்மை பாடி புகழ ஆண்டவரே நாங்கள் ஆசிக்கின்றோம். இதோ இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறீரே, யூபிலி ஆண்டை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறீரே. அடுத்தவர்களை நினைக்க, ஏழை எளியோரை நினைக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, உமது அன்பை பகிர்ந்து கொடுக்க, ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தின் தூதுவர்களாய் இந்த ஆண்டிலே செயல்பட்டு உம்மை மகிமைப்படுத்த இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டின் முதல் வாரத்தில் அன்னை மரியாவை, எங்கள் தாயாகிய அன்னை மரியாவை எங்களுக்கு அன்னையாய் கொடுத்து அன்னையின் வழியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க நீர் திருவுளம் கொண்டிருக்கிறீரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றி இயேசுவே என்று பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு
ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தியவாறு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நீங்க ஜெபியுங்க. நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காய் எங்களோடு உயிர் வாழ்கின்ற தெய்வமே, உமது மகா பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்ற தெய்வமே, இதோ இந்த புதிய ஆண்டிலே முதல் சனிக்கிழமை நாளாகின்ற புனித நாளிலே உமது ஆசீர்வாதத்திற்காய் காத்து கொண்டிருக்கின்ற எங்களை ஆசிர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும், எங்கள் குடும்பத்தாரை ஆசிர்வதியும், எங்கள் உறவுகளை ஆசிர்வதியும், எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டவர்களை ஆசிர்வதியும். உலகில் ஆண்டவரே, துன்பத்தினால், நோயினால், வறுமையினால், போரினால், கலகங்களினால், அடுத்தவர்களின் அடக்குமுறையினால் அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் சாமி. உமது ஆசிர்வாதத்திற்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாய் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் நீ தொட வேண்டுமாய், சுகப்படுத்த வேண்டுமாய், ஆறுதல் தர வேண்டுமாய், உம் பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நற்கருணையில் எங்களுக்காய் வாழுகின்ற நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடி நற்கருணை நாதரை நாம் ஆராதிப்போம். தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே வாழ்வளிக்கும் அருமருந்தே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை
இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. இயேசுவே, நற்கருணையில் எங்களுக்காய் வாழ்கின்ற தெய்வமே, மகனே மகளே, ஆண்டு முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்ற வாக்கு மாறாத தெய்வமே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சாமி, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த ஆண்டினுடைய முதல் நாட்களிலே உம்மை ஆராதித்து ஆராதித்து உம்மை துதித்து துதித்து ஆண்டவரே உமது பேர் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். பரிசுத்த பிள்ளைகள் அன்பின் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, இதோ இந்த புதிய ஆண்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தவரே உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து சுமந்து ஏந்தி வந்தீரே, உமது அளவற்ற அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலத்தை இம்மட்டும் தந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோடு கூட நடந்து வந்திருக்கிறீர், எங்கள் சுக துக்கங்களில் நீர் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வந்திருக்கிறீரே சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேற்றரவாளனாகிய எங்கள் தகப்பனே, எங்களை தேற்றிய தருணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி எங்களை தேற்றிய நாட்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களில் உமது பலன் பூரணமாய் இருந்ததை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு சாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சாமி. புதிய ஆண்டிலே கூட நீர் எங்களுக்கு தரப்போகிற எல்லாவற்றிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் சாமி. எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ மேடு பள்ளங்கள் ஆண்டவரே, எத்தனையோ கண்ணீர், எல்லாவற்றையும் துடைத்து ஆண்டவரே புதிய மனிதனாய் இந்த இடத்திலே நிற்க வைத்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் சாமி. எங்கள் நோய்களை மாற்றி இருக்கிறீர், உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, நோய் படுக்கையை மாற்றி இருக்கிறீர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் 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 அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலே இதோ நாங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உமது சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. எல்லாவற்றையும் நன்மைக்காகவே எங்களுக்கு நீர் மாற்றி கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம் சபையாரோடு ஆண்டவரே. சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி. உமது பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் உமக்கு ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளாக சாமி. வாழ எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு பொருட்டாய் நினைத்து எங்களோடு இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் உமக்கு நாங்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. நன்றி 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 ஆண்டவரே. செலுத்துகிறோம் சாமி. இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காய் பிரசன்னமாயிருக்கின்ற தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சாமி என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை
உமது திருப்பிரசன்னத்திலே ஆண்டவரே நாங்கள் அகமகிழ்கின்றோம். திருப்பாடலின் ஆசிரியர் 48:9 அறிக்கை செய்வது போலதான் ஆண்டவரை நாங்களும் அறிக்கை செய்கின்றோம். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உமது பேரன்பை நினைந்து உருகினோம். ஆமாண்டவரே, உமது பேரன்பை நினைந்து நாங்கள் உருகுகின்றோம். உமது அன்பு ஆண்டவரே, உமது பேரன்பு ஆண்டவரே, உமது இரக்கம், உமது கருணை, உமது அக்கறை ஆண்டவரே அளவற்றது சாமி. நன்றி 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 என்று வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி சொன்னாலும் போதாது சாமி. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய எல்லா வாழ்வின் அனுபவங்களையும், எங்களுடைய எல்லா செயல்களையும், எங்களுடைய திட்டங்களையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மையே நம்பியிருக்கின்ற எங்களை நீர் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது சாமி. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. உமது பெயரை அறிந்தவர்களை ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதும் நீர் கரம் பிடித்து வழிநடத்தும். எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும். எங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தாரும். குறிப்பாய் பல்வேறு பிரச்சனைகளினால், சோதனைகளினால், போராட்டங்களினால், கடன் பிரச்சனைகளினால், அடிமைத்தன பழக்க வழக்கங்களினால் போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் அரவணைக்கின்ற தெய்வம் நீ. புறம் தள்ளுகின்ற தெய்வம் அல்ல, வெறுக்கின்ற தெய்வம் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், இப்போதும் கூட அறிக்கை செய்கிறோம் சாமி. ஏழைகளுக்கு பலம் தருகின்ற தெய்வம், எளியோரின் நம்பிக்கை நீர், திக்கற்றவர்களுக்கு ஆண்டவரே அடைக்கலம் தருகின்ற தெய்வம் நீ. பலம் குறைகின்ற தருணங்கள் எல்லாம் தோள் மீது எங்களை தூக்கி சுமக்கின்ற தெய்வம், எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற தெய்வம். அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் அறிக்கை செய்வோம். பாடுகின்ற வழியிலே தேவையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய். குறிப்பாய் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், அடிமைத்தன பழக்க வழக்கத்தில் போராடி கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆட்கொள்ள வேண்டுமாய், ஆளுகை செய்ய வேண்டுமாய், அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து இப்பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்களுக்கு எப்போதும் அடைக்கலம் உண்டு. உமது திருப்பெயரை அறிந்திருக்கின்ற எங்களுக்கு ஆண்டவரை எப்போதும் ஆசீர் உண்டு. நீர் எங்களுக்கு போதும் சாமி. உம் அருள் எங்களுக்கு போதும். உம் கிருபை எங்களுக்கு போதும். உமது வாக்குத்தத்தம் எங்களுக்கு போதும். நீர் எங்களுக்கு அன்னையை கொடையாய் கொடுத்திருக்கிறீரே. அன்னையை போல வாழ எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீரே. எங்களோடு பேசும். அன்னையை போல ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மரியா புறப்பட்டு யூதா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள் குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, புதிய ஆண்டு, புதிய மாதம், புதிய வாரம், புதிய முதல் சனிக்கிழமை. அன்னையின் திருப்பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்காய் பரிந்து பேச வேண்டுமாய், உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க ஆவண செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். திருப்பாடல் 20 தான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பாராக. யாக்கோப்பின் கடவுளது பெயர் உங்களை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வாராக. உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்கள் திட்டங்களையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. உங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அன்பு உறவுகளே, அன்னை மரியாளின் பக்தி முயற்சி எப்போதும் நம் முன்பாக சவாலை வைக்கின்ற பக்தி முயற்சி. அன்னையின் பக்தி ஆலயத்தோடு நம்மை கட்டி போடுவதல்ல, ஆலயத்திலிருந்து நம்மை துரத்துவது. நமது வீட்டிலிருந்து நம்மை வெளியே வர வைப்பது. நமது பங்குகளிலிருந்து நம்மை வெளியே வர வைப்பது. நற்செய்தியில் கேட்டது போல மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றது போன்று நாம் நமது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டும். நமது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும்.
நான் எனது என்கின்ற தேவைகளை விட்டுவிட்டு நாம் வெளியே வர வேண்டும். செய்ய வேண்டியதை விரைவில் செய்ய வேண்டும். புதிய ஆண்டு அன்னையினுடைய பெருவிழா, அன்னையினுடைய திருவிழா முதல் சனிக்கிழமை. இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக இறைவன் நம் முன்பாக வைக்கின்ற சவால் இதுதான். யூபிலி ஆண்டு. அகில உலக திருச்சபையே இந்த யூபிலி ஆண்டை ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக கொண்டாட பல்வேறு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றது, திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய பங்கிலே ஒரு பணித்தளத்தினுடைய பொறுப்பு பணியாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த யூபிலி ஆண்டை குறித்து என்னுடைய மக்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த யூபிலி ஆண்டில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, ஆலயத்திலிருந்து நாம் வெளியே செல்ல வேண்டும், எதையாவது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்களுடைய கரங்களோடு இணைத்து நாம் பயணிக்க வேண்டும், அடுத்தவருடைய வாழ்வில் ஆறுதலையும் மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். திட்டமிட வேண்டும் என்று சொன்னேன். திருப்பள்ளி முடிந்து வந்தவுடனே ஒரு அன்பு சகோதரி, சாதாரண பணியாற்றுகின்ற ஒரு அன்பு சகோதரி கவரில் 500 ரூபாயை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக என்னுடைய முதல் காணிக்கை என்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த யூபிலி ஆண்டுக்காக என்னுடைய வியானி ஜெப குடும்பத்தாரோடு நாங்கள் திட்டமிடல் கூட்டத்தை நடத்தினோம். யூபிலி ஆண்டு என்பது திருவழிபாட்டு கொண்டாட்டங்களை மையப்படுத்தியது அல்ல, மாறாக பிறர் நல பணிகளை மையப்படுத்தியது. இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் எதையாவது ஏழை எளியவர்களுக்காக செய்ய வேண்டும், அது இறைவனுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்போ வியானி ஜெப குடும்பத்தினர் பல ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். அதில் ஒன்று, நற்செய்தியில் திருவிவிலியத்தில் இந்த யூபிலி ஆண்டிற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு அடிக்கடி சிறையில் இருக்கின்ற சகோதரர் சகோதரிகளை சந்திக்க வேண்டும், அவர்களின் குடும்பங்களை சந்திக்க வேண்டும். ஏழைகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும், அவர்களோடு பயணிக்க வேண்டும். விதவைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்து அவர்களோடு பயணிக்க வேண்டும். நாம் வாழ்விடங்களில் அருகாமையில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தோரை, அகதிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எந்த அளவு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆசைப்பட்டால் போதாது, அந்த ஆசைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு துறவற சபையினுடைய சுப்பீரியர் ஜெனரல் என்னோடு இப்படியாக பகிர்ந்து கொண்டார். அவர்களோடு என்ன செய்யலாம், யூபிலி ஆண்டில் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது அவர் இப்படியாக சொன்னார். எங்களுடைய துறவற சபைகள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம், நிறுவனங்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் 4 முக்கியமான காரியங்களை நாங்கள் செய்ய போகின்றோம். ஒன்று, எங்களுடைய பள்ளியில் படிக்கின்ற ஏழை பிள்ளைகளை நாங்கள் அடையாளம் காணப்போகின்றோம். இரண்டாவது, எங்கள் பகுதிகளில் பணித்தளங்களில் வாழ்கின்ற விதவைகளை நாங்கள் அடையாளம் காணப்போகின்றோம். மூன்றாவது, எங்கள் பகுதியில் வாழ்கின்ற அகதிகளை நாங்கள் அடையாளம் காணப்போகின்றோம். நான்காவதாக, மருத்துவ உதவியின்றி கஷ்டப்படுகின்ற ஏழை சகோதர சகோதரிகளுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக இனங்களை அடையாளம் காணப்போகின்றோம். அன்புக்குரியவர்களே, யூபிலி ஆண்டிற்காக இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டத்திற்கு அன்னை மரியாவை மிகச்சிறந்த மாதிரியாக காட்டுகின்றார். யூபிலி அன்னை தேவையில் இருக்கின்றவர்களை அடையாளம் கண்டுகொள்கின்ற அன்னை, தேவையில் இருக்கின்றவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற அன்னை. நம்ம பார்க்குறோம், யூதேய மலை நாடு இப்போ ஒரு 100 கிலோமீட்டர்
120 கிலோமீட்டர் பயணிப்பது நமக்கு மிகப்பெரிய காரியம் கிடையாது, நல்ல ரோடு வாகனங்கள். ஆனால் அதே 120 கிலோமீட்டர் பயணம் என்பது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரண காரியம் கிடையாது. யூதேய மலைப்பாங்கான நாடு, பாதுகாப்பற்ற பகுதி, கல்வர்கள் பயம், வழியில் சரியான பாதை கிடையாது. அந்த பாதையிலே ஒரு இளம்பெண் பயணிக்கின்ற தீர்மானம் எடுக்கின்றார்கள், முடிவெடுக்கின்றார்கள் என்றால் அதை என்ன சொல்வது? அவருடைய உள்ளத்தில் இருந்த அன்புதான் அவர்களை உந்தி தள்ளியது. அன்புறவுகளே, இந்த யூபிலி ஆண்டினுடைய முதன்மையான நோக்கம் அன்பு செய்வது, அன்பை வெளிப்படுத்துவது, அன்பு செயலை காட்டுவது, அன்பை செயலில் காட்டுவது. திருவிவிலிய மூதறிஞர் பேரருள் திரு லெக்ரானடிகள் இப்படியாக பகிர்ந்து கொண்டார். ஏழைகளுக்கு உதவி செய்வது பெரிய காரியம் கிடையாது, எளிய வாழ்க்கை நடத்துவது பெரிய காரியம் கிடையாது. ஏழைகளோடு நாம் பயணிக்க வேண்டும். We should journey with the poor people. We should reach out the marginalized. விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை தேடி சென்று அவர்களோடு பயணிக்க வேண்டும். யார் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களோடு பயணித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அன்புறவுகளே, அன்னை மரியாளுடைய பக்தி நமக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி. நாம் நம்முடைய தேவைகளை அன்னை மரியா சந்திக்க சித்தமாக இருப்பது போல அடுத்தவர்களின் தேவைகளை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியா நமக்கு கட்டளை தருகின்றார்கள். யூபிலி ஆண்டிலே யூபிலி அன்னை நமக்கு தருகின்ற அன்பு கட்டளை இதுதான். நமது வாழ்விடங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஏழை எளியவர்களை தேடிச் செல்வோம், விதவைகளை அடையாளம் கண்டு கொள்வோம், புலம் பெயர்ந்தோரை அடையாளம் கண்டு கொள்வோம், சிறையில் இருக்கின்ற உறவுகளை தேடிச் செல்வோம். அவர்களுக்கு தேவையான அன்பை, பாசத்தை, பொருள் உதவியை, உடன் உழைப்பை, ஆலோசனையை, ஆன்மீக உதவியை அவர்களுக்கு நாம் செய்கின்ற பொழுதுதான் யூபிலி கொண்டாட்டம் அருள் நிறைந்த கொண்டாட்டமாக மாறும். நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அன்னையின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். யூபிலி அன்னையின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். தேவையில் இருக்கின்ற எலிசபெத் அம்மாவை தேடி சென்று உதவி செய்து எங்களுக்கு சாட்சியாயிருக்கின்ற அந்த அன்னையை போன்று தேவையில் இருக்கின்றவர்களை தேடி சென்று உதவி செய்து அன்னையை பிரதிபலிக்கின்ற அன்னையின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் இயேசுவே, உமது அன்னையை எங்களுக்கு தாயாய் கொடையாய் கொடுத்த ஆண்டவரே, உமது பேர் அன்பை அன்னையின் வழியாய் அன்றாடம் எங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்கின்ற தெய்வமே, எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களை முற்றிலுமாய் அறிந்து வைத்திருக்கின்ற ஆண்டவரே, ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கின்ற தெய்வமே, எங்கள் எண்ணங்களை எல்லாம் உய்த்துணர்ந்து தெரிந்து வைத்திருக்கின்ற தெய்வமே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டை 2025 ஆண்டை நற்கருணை ஆண்டவரே உம் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும். இயேசுவே, எங்கள் வாழ்வை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டு முழுவதும் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவரே உம் விருப்பப்படி உம் திட்டப்படி எங்கள் வாழ்வில் நடக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருப்பாடல் 139 பாடலாய் பாடி நாம் ஜெபிப்போம். நம்மை, நமது குடும்பத்தை, நம்மை சார்ந்த அத்தனை பேரையும் நற்கருணை ஆண்டவரிடத்திலே அன்னை வழியாய் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்கின்ற தெய்வமே, தினம் தினம் என்னை பாதுகாக்கின்ற தெய்வமே, ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகின்ற தெய்வமே, என்னை விட என் மீது அதிக அக்கறையாயிருக்கின்ற ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதல் சனிக்கிழமை நாளிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏழைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், எளியோரை ஒப்புக் கொடுக்கிறேன். பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் போராடி அல்லல் பட்டு மகிழ்ச்சியை தொலைத்து நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தோர், அகதிகள், ஆண்டவரே, அத்தனை பேரையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இறங்குகின்ற அன்னையே, இறங்குகின்ற அன்னையை எங்களுக்கு கொடையாய் கொடுத்த இரக்கத்தின் ஆண்டவரே, இறங்கும் சாமி. இதோ இந்த யூபிலி ஆண்டிலே ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் அன்னையை போல ஆண்டவரே தேடி செல்லுகின்ற உள்ளத்தை தாரும். உதவி செய்ய ஓடோடி செல்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். நேரத்தை ஆண்டவரே, சக்தியை, திறமைகளை, நீர் கொடுத்திருக்கின்ற செல்வத்தை, பணத்தை, சொத்து சுகத்தை, வசதி வாய்ப்புகளை, ஆண்டவரே, இருக்கின்ற சூழல்களை அடுத்தவர்களை நலனுக்காய் ஆண்டவரை பயன்படுத்துகின்ற உள்ளத்தை தாரும். இத்தொடும் ஆண்டவரே, இருக்கின்ற அத்தனை பேரையும் தொடும். வசதி படைத்த அத்தனை பேரையும் நீர் தடுத்தாட்கொள்ளும். சுற்றி வாழ்கின்ற ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, ஆண்டவரே, புலம்பெயர்ந்தோருக்கு தாராள உள்ளத்தோடு உதவி செய்கின்ற உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த ஆண்டை அருளின் ஆண்டாய், யூபிலி ஆண்டாய்,
இரக்கத்தின் ஆண்டாய், பகிர்வின் ஆண்டாய் கொண்டாடுகின்ற உள்ளத்தை இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தாரும் சாமி. நான் எனது குடும்பம், எனது சொத்து, எனது மகிழ்ச்சி என்கின்ற சுயநல வட்டங்களை தகர்த்தெறிந்து அன்னையை போன்று ஓடோடி செல்கின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். தேவையில் இருக்கின்ற அத்தனை பேரின் தேவைகளை சந்திக்கின்ற உள்ளத்தை உன் பிள்ளைகளுக்கு தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இறங்கும் சாமி, எங்கள் ஏழை உறவுகளுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. துன்பப்படுகின்ற உறவுகளுக்கு நீர் உதவி செய்கின்ற உள்ளங்களை துரத்தி அனுப்பும் சாமி. எல்லாம் பெற்று வாழ்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தர வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அன்னையின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உதவுகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஆண்டவிடத்திலே ஆசீர் கேட்பாம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா தருணங்களில் அன்னையின் உள்ளம் கொண்டு ஓடோடி சென்று உதவி செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.